யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவைகளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? என்ன சொல்லுகிறீர்? அப்போ ஒரு பாவத்திலே ஒரு பாவத்தை செய்த ஒரு லேடிய, ஒரு சகோதரியை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி வந்து எல்லாருடைய கையும் அவர்களுக்கு நேராக நீட்டப்பட்டு எல்லாருமே அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. இவங்களால சமுதாயத்தில் ரொம்ப அசுத்தமாய் பேசப்படுறாங்க, எல்லாரும் கெட்டு போறாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களை தன்னுடைய வாயினாலே குற்றப்படுத்துகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, எல்லாரும் அவர்களை குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியும், முடிச்சுட்டு, யாரும் உன் மேல கல்லெறியலையா? யாரும் கல்லெறியல ஆண்டவரே. சரி, நானும் உன்னை என்ன பண்ணலைன்னா நியாயம் தீர்க்கல, நீ போ, இனி என்ன பண்ணாதேன்னா பாவம் செய்யாது. நம்பர் 3, மூன்றாவது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற மூணாவது ஒரு நாவை கர்த்தர் சங்கரிக்கணும், நம்மை குற்றப்படுத்துகிற நாவ். ஆமென் சொல்லுங்கள். சிலர் அவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்கள மட்டும் குற்றப்படுத்துவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம். பாஸ்டர் என்ன பார்த்தா அப்படி சொல்றாங்க, என்னைக்கோ ஒரு நாள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், என்னைக்கோ ஒரு நாள் ஒரு காரியத்தை நான் தவறினேன், என்னைக்கோ ஒரு நாள் என் பணத்தை நான் நஷ்டப்படுத்தினேன், என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆனா அதையே மனசுல வச்சுட்டு எத்தனை வருஷமா என்ன குற்றப்படுத்திட்டு இருக்காங்க, எத்தனை வருஷமா என்ன குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, வெகு சீக்கிரத்திலே உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம தலையின் மேல தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் குற்றப்படுத்தின ஒவ்வொரு நாவும். நான் சொல்றேன், நீங்க அவங்கள குற்றப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நமக்கு 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக, நம்ம மேல இனி எந்த நாவும் என்ன செய்யக்கூடாதுன்னா பரிதாபப்படுறது கர்த்தர் வைக்க மாட்டாரு. நம்பர் 2, ரெண்டாவது, நம்மை இனி யாரும் குறைவாய் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் வைக்க மாட்டார். நம்பர் 3, மூன்றாவது, நம்மை யாரும் இனி குற்றப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை வைக்க மாட்டார். நம்புறீங்களா? அதுதான் நாவின் சவுக்குக்கு கர்த்தர் உங்களை மறைக்க போகிறார். ஹல்லேலூயா. இனி நாவினால் உங்களுக்கு ஆபத்து வருவதில்லை. இனி உங்களுக்கு விரோதமாய் மனிதனுடைய நாவுகள் எழும்பி நிற்கப் போவதில்லை. அது எவ்வளோ பெரிய சாபமாய் பேசுகிற மனிதர்களாக இருந்தாலும், அவர்கள் பேசுகிற வார்த்தை ஆயிரக்கணக்கான பேருக்கு பலித்திருந்தாலும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் பலிப்பது இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நாவுகள் சொல்லுகிற வார்த்தைகள் நடக்காது, நடக்காது. அந்த நாவனுடைய சவுக்குக்கு கர்த்தர் நம்மை மறைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய், நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய். ஒளிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, ஐயோ இவங்க ஏதாவது பேசிடுவாங்க, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, சொல்லி என்ன காயப்படுத்திடுவாங்களோ, சொல்லி என்ன வேதனைப்படுத்திடுவாங்களோ, இன்னைக்கு முழுக்க எனக்கு மூட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, இவங்க வாயில நான் நிற்கக்கூடாது, இவங்க வாயில மட்டும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு ஓடுகிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அதற்காகத்தான் ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் வார்த்தைகளை உன்னிடத்தில் பேசுகிறார். இல்லை, இனி நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய்.
நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே நான் நம்புறேன். எஸ், அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வார்த்தை, இனி உனக்கு விரோதமாய் நாவுகள் பேச முடியாது. தேவைகள் 1000 இருக்கலாம், ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் சொல்லுவீர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்புறேன் சொல்லுங்க. அந்த நாவுகளை அதமாக்குகிற கர்த்தர், அதமாக்குகிற கர்த்தர், அதமாக்குகிற கர்த்தர். எப்படி வேணாலும் பேசுறாங்க பாஸ்டர், எப்படி வேணாலும் சொல்றாங்க. என்னால் தாங்க முடியல. ஒரு வார்த்தை 2 வார்த்தையா, எத்தனை வார்த்தை. நான் டெய்லி கஷ்டப்படுறது மனுஷனுடைய வார்த்தையினாலதான். நான் டெய்லி கண்ணீர் வடிக்கிறது மனுஷனுடைய வார்த்தையினாலதான். இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார், உங்க சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மறைப்பேன், நான் உன்னை மறைப்பேன். தேடி தேடி உன்னை வந்து திட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல, தேடி தேடி உன்னை வந்து குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கல்ல, தேடி தேடி உன் மனசை உடைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, சுற்றி இருக்கிறவங்க கூட பிரச்சனை இல்லை. உங்க ரத்த சம்பந்தமான உறவு, பெற்றெடுத்த தாய், பெற்றெடுத்த தகப்பன், கூட பிறந்த சகோதரங்க, நான் மறைப்பேன்.